OnePlus Nord Ce3 Lite 5G ஒரு 20,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் மொபைல்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக்ஸ் இருக்க ஒரு மொபைல் ஃபோனே சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா, அதாச்சும் அந்த க்ரீன் லைன் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா OnePlusல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த ஃபோனில் இருக்க ப்ரோஸ் என்ன அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புதுசுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதை பார்த்து ஒரு சின்ன ஹார்ட்மே கொடுத்துறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 20,000. அமேசானில் வந்து 20,000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து 17,890க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் நான் பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அன்அவைலபிள் தான் போட்டிருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோன் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லைனா வேறு வழி இல்லை, அமேசான் சைடு தான் வந்து ஆகணும். ரெண்டு லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் ரேம் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேரியன்ட் தான் இருக்குது, 8GB மட்டும்தான். ஆனால் ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று 128GB, இன்னொன்று 256GB. இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 கலர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ளீனாக இருக்குது, நல்ல ஒரு ஷைனாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மொழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ வெயிட்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா 195 grams இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ்னு பார்க்கல ஆக்சிஜன் OS 13.1 Android 13 ரன் ஆகுது. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை பற்றின ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஃபோனில் இருக்க கான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்கானுங்க. ஏண்டா OnePlus இதெல்லாம் நியாயமாடா? அவன் 15,000 ரூபாய்க்கு ஆம்புலட் டிஸ்பிளே கொடுத்துட்டு இருக்கான், நீ 20,000 வந்துட்டு இன்னமும் LCD டிஸ்பிளே கொடுக்குறிய. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுக்குனே தெரில. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 120 Hz இருக்குது. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான் அதெல்லாமே. அப்புறம் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், ஏன்னா வராது, வேறு வழியும் கிடையாது. பீக் பிரைட்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 650 nits, அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். HDR சப்போர்ட் பண்ணாது, ஏன்னா டிஸ்பிளேவோட குவாலிட்டி அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இது வந்து ஒரு மொக்கையான டிஸ்பிளே தான். என்ன தான் சொல்லலாம், நம்ம வந்து OnePlus நல்லா அந்த LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் AMOLED டிஸ்பிளே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ அதனால் டிஸ்பிளேவோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த க்ரீன் லைன் ப்ராப்ளம் வந்து இந்த ஃபோனில் வருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன்லேயுமே வருது. எப்போனா ஒரு சில அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கோடு வந்து ஸ்க்ரீனில் வந்து வரதா வந்து ஒரு சில யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா OnePlus வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்திருந்தால் ஃப்ரீயாகவே வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து சரி பண்ணி தரதா சொல்லியிருந்திருக்காங்க. அது வாரண்டி பீரியட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதை வந்து சரி பண்ணி தரதா சொல்லியிருந்திருக்காங்க. அதனால எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, அடுத்தது கேமரா. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மிச்சம் 2 கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி தான். 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேமராமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட்ஸுக்கு அப்புறம் வந்து இந்த கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதா பண்ணாமல் இருக்கதானே தெரியல. பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் பிரச்சனை வருதுங்கிறாங்க, பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குதுங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இது இந்த ஃபோனு மட்டும் கிடையாது, நிறையா ஃபோனில் அந்த அப்டேட்னால நிறையா ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்போ வந்து முடிக்க போகிறாங்கன்னு தெரியல, இல்லை ஃபோனே மொத்தமாக முடிச்சுட போகிறாங்களான்னு தெரியல. சரி, அதை விடுங்க. இந்த ஃபோனில் வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா 180/30 FPS தான் வந்து 2 கேமராலுமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் வந்து 4K சப்போர்ட் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து ப்ராசஸர் தான். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஸ்டடி சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் ஸ்டடி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்டடியாக தான் இருக்குது. ஓவராலாக கேமராவோட குவாலிட்டின்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து இருக்க கான்ஸ், ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ வந்து இந்த ஃபோனில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ப்ராசஸர்லாம் கொடுக்கல. அதே Snapdragon 695 தான். இது வந்து ஒரு 6 nanometer ப்ராசஸர். இது வந்து கேமிங்க்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ப்ராசஸர்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கேம்ஸ் விளாட முடியும். ஒரு லோ டு மீடியம் கிராஃபிக்ஸில் ஒரு நல்ல ஒரு ஹை FPSல விளாட முடியும். ஸோ BGMI பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஒரு 40 to 45 FPS வரைக்கும் வரும்.
வரும். COD பார்த்தீங்க அப்படின்னா ஹை கிராஃபிக்ஸில் மேக்ஸ் FPS விளையாட முடியும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து இந்த ப்ராசஸர் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸுமே வந்து மற்ற ஸ்னாப்ட்ராகன் 695 மொபைல் ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபோனில் நல்லாவே ஸ்டேபிளாகவுமே இருக்குது. எனிவே நீங்கள் வந்து ஒரு கேமிங்காக ஒரு ஃபோன் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 2000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி வேறு ஏதாச்சும் மொபைல் ஃபோன் பாருங்கள். அதான் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போ வந்து இன்ஃபினிக்ஸ்மே வந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 20,000 அந்த பட்ஜெட்குள்ளேயே ஒரு கேமிங் மொபைலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு சில பேட்டரி ட்ரெயின் அந்த மாதிரி ப்ராப்ளமாக வருது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பேட்டரி. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே தராங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 67 வாட் தான். எனிவே இதில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40 to 45 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்மே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோனில் இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறது கிடையாது. OnePlus வந்து இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிஸ்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் எதுவும் குறை வைக்கல. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்க ப்ரோஸ், கான்ஸ், ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு கன்க்ளூஷன் ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப கலர்ஸ் வார்மாலாம் இருக்காது. ரொம்ப குவாலிட்டியாகவுமே இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஃபோன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா மற்ற ஸ்பெக்ஸ்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் அந்த டிஸ்பிளே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் அதுவும் 20,000 பார்க்குறப்ப கொஞ்சம் குறையாக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் லைன் ப்ராப்ளம். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா மேபி வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது, வராமலும் போகலாம். ஒருவேளை வந்துச்சு அப்படின்னாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன சர்வீஸ் சென்டர் தூக்கிட்டு அலையணும், அது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இது வந்து நான் பயமுத்துறதுக்காக சொல்ல, ஒருவேளை வாங்க போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஆகும் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி OnePlusnord CE3க்குமே வந்து 2 பேர் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றின வீடியோவுமே நான் சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். எப்பயும் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ பற்றி என்ன தோணுச்சோ அது வந்து ஒரு சின்ன கமெண்ட்டாக வந்து போடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.